ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 221 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து. இன்னைக்கு நல்ல மழை தான், இங்கே பாருங்க கேப்லேருந்து வருதா. ஆனால் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா வெயில் அடிச்சாதான் எங்களால் நடக்க முடியாது. இன்னைக்கு இன்னும் எந்த ஒரு வைல்ட் லைஃப்பும் நம்ம ஸ்பாட் பண்ணல எக்ஸப்ட் அந்த சாம்பல் அணில். அதனால போயிட்டே இருப்போம், ஏதாவது கிடைக்கும். அதான் நண்பர்களும் சொல்றாங்க, ஃபாரஸ்ட் நண்பர்களும். பார்ப்போம். தேங்க்யூ. நல்ல மலைங்க, நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கும். உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்திருக்கோம். இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணணும். இதே மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவும் மழை பெய்ய தேவையில்லை. பட் இப்போயே கொஞ்சம் நல்ல ரெயின் தான். ஆசம். இங்கே வந்து நீர் மருத மரங்கள்லாம் இந்த வயல்வெளியோடு இருக்காங்க. அதை நம்ம பெரிய மரங்களை காட்டுறதா சொல்கிறாங்க நண்பர்கள். பார்ப்போம் கிடைக்கிறாங்க. வாகை மரம். ஓ, 500 வருஷம் வாகை மரங்களா? ஓ, பெரிய விஷயம். இதெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம்? வாகை மரத்தில் தானே இந்த செக்கு செய்கிற அந்த இதெல்லாம் செய்வாங்க. பாருங்க, இதெல்லாம் 500-600 வருஷம் மரங்களை, ஓல்டு மரங்கள்ங்கிறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வர்றப்போ நம்ம பார்க்கறது. கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டி வாங்க, இயற்கையை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.